ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருங்க, நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா பாட்டி. இருங்க, சந்தோஷமா இருங்க. அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வைக்குங்க, போங்க. சார், அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். வா போலாம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மா, என்னம்மா இது? வயித்துல இவ்வளவு பெரிய காயம், இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கு. யார் உங்களுக்கு என்னமா பண்ணா? சொல்லுமா. சிவகாமி, அவ யோசிக்கிறத பார்த்தா நம்மள கையை காட்டிடுவாளோ? என்ன பத்தி இவ்வளவு பெரிய கட்டு? அம்மா, ஏதாவது சொல்லுமா. என்ன சார், அவங்களுக்கு ஜுரம்னு சொன்னீங்க, ஆனா வயித்துல இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கு. சொல்லு கஸ்தூரி, என்ன நடந்துச்சு நீயே சொல்லு. இங்க பாரு, அவ நம்மளதான் பாக்குறா, சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அதோ அங்க நிக்கிறாளே, அவளை கேளுங்க. யாரு? சிவகாமி மேடத்தைய சொல்றீங்க? அங்கிள், ஆன்ட்டி என்ன இப்படி சொல்றாங்க? அம்மா, அவங்களாலதான் நீ நைட்டு முழுக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தியா? ஆமா அன்பரசி, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரும் தான். ஏய், என்ன எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்க? நல்லவ மாதிரி. இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் உன்னை பத்தி சொல்லதான் போறேன். அப்புறம் உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியதான் போகுது. அக்கா, நான் சீ அக்காவா? அந்த வார்த்தையை சொல்லி நீ கூப்பிடாத. கஸ்தூரி, எதுக்காக அவர்கிட்ட பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நான் எப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன். போலீஸா? அவங்க இப்போ வந்துருவாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. சந்திரா, என்ன இது? நீ பாட்டுக்கு போலீஸ் வருவாங்கன்னு சொல்ற. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு.
அம்மா, அம்முக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இதோ இங்க நிக்கிறாளே இவ்வளோ பக்கத்துல நிக்கிறாங்களே, என் அப்பா கூட பிறந்தவங்க, என் அத்தை. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அம்முவ கொலை செய்ய ஏற்பாடு பண்ணிருக்காங்கம்மா. இல்ல. ஐயோ. அதுக்கு ரவுடிகளை ஏற்பாடு பண்ணி அவங்கள மண்டபத்துக்குள்ளேயே வர வச்சிருக்காங்கம்மா. ஐயோ. இவங்க இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது கௌசல்யா கேட்டிருக்கா. அதனால கௌசல்யாவையும் கொல்ல பார்த்திருக்காங்க. இப்ப கௌசல்யா இந்த மண்டபத்திலேயே இல்ல. வசந்த், என்னடா நடக்குதுங்க? அவசரப்படாதீங்க பத்மா மேடம். நடந்தது எல்லாத்தையுமே நானே சொல்றேன். அம்முவை கொலை பண்ண போற விஷயம் தெரிஞ்ச உடனே கௌசல்யாவே அந்த மெசேஜ வாய்ஸ் மெசேஜ் மூலமா அம்முவோட போனுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா விசேஷ பிஸியில கௌசல்யா அம்மு அதை சரியா கவனிக்கல. கடைசியா தான் கவனிச்சிருக்கா. அப்பதான் இவங்க கௌசல்யாவை தேடி அதுக்குள்ள கௌசல்யாவை மூட்டை கட்டி இங்க இருந்து கொண்டு போய் கொலை பண்ண பார்த்திருக்காங்க. ஐயோ கௌசல்யா. என்ன? ஐயோ, அந்த நேரத்துல தான் அம்மு அதை பார்த்து கண்டுபிடிச்சு காப்பாத்த போகும்போது இவளுக்கும் ஏதோ ஒரு ஊசியை போட்டு இவளையும் கொல்ல நினைச்சிருக்காங்க. ஐயோ. அந்த நேரத்துல நான் வந்ததுனால அம்மு தப்பிச்சிட்டா. ஆனா அங்க தப்பிச்ச அம்முவை பின்னாடியே ரவுடிங்களை வச்சு ஃபாலோ பண்ணி வந்து அம்முவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்போ நான் ஹாஸ்பிட்டல் வாசல்ல காரை நிறுத்திட்டு டாக்டரை கூப்பிடுறதுக்கு உள்ள போனப்போ அந்த படுபாவி ரவுடிங்க வந்து அம்முவை கத்தியால குத்திட்டு போயிட்டானுங்கம்மா. அதனாலதான் அம்முக்கு இவ்வளவு பெரிய காயம். ஆனா கடவுள் புண்ணியத்துல அம்மு பொழைச்சுக்கிட்டா. இவங்க எல்லாரும் அம்மு செத்துருவா, அவ செத்துட்டா எல்லா விஷயமும் மறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இப்ப அம்மு உயிரோடு வந்துட்டா. ஆனா இந்த விஷயத்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டான்னு அம்மு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. இவங்க எல்லாரும் உயிரோட வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்க மேடம். ஐயோ. டேய் வசந்த், நான் உன்கிட்ட கேட்டப்போ கௌசல்யா ஏதோ உன்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வெளில போயிருக்கான்னு சொன்னேன். இனி நீங்க பண்ண வேலைக்கு ஒரு நிமிஷம் கூட மண்டபத்துக்குள்ள இருக்க கூடாது. எல்லாரும் வெளியே போங்க. நீங்க பண்ண வேலைக்கு கண்டிப்பா உங்களுக்கு தூக்கு தண்டனை தான்.
எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். என் பொண்ணுக்கு எதுவும் தெரியாது, அவளை விட்டுடுங்க. மா நான் தான் அவளுக்கு தப்பா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். அவளை மன்னிச்சு விட்டுடுங்க. அவங்க பேசுறது எதையும் நம்பாதீங்க. உடனே அவங்கள பிடிச்சு ஆக்ஷன் எடுங்க. புடிச்சு எடுத்துட்டு வாங்க அவங்கள. ஓகே மேடம். மேடம், இவங்களை எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இவங்கள உள்ள வச்சு அடிக்கிற அடியில செஞ்ச தப்பு ஒண்ணு விடாம சொல்லிடுவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு கூண்டுதான். எடுத்துட்டு போங்க. ஓகே மேம். மா அம்மா, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஆ, ஆ. இனிமே அவ நம்மள பத்தி சொல்லிடுவா. அங்க பாரு, இதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம். நானே ஏற்கனவே அதை நினைச்சுதான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ம். இங்க பாரு சிவகாமி, இங்க நடக்கிற எதை பத்தி நீ கவலைப்படாத. அப்படியே ஒருவேளை தப்பா நடக்கிற மாதிரி இருந்தா நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. அம்மா இருக்கேன், நீ எதுவும் பேசக்கூடாது. இந்த மாதிரி எத்தனை பழி வந்தாலும் என் மேல போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். நம்ம பிளான் நல்லா தான் பண்ணணும், ஆனா வழக்கம் போல சொதப்பிடுச்சு. அந்த சங்கர் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. வாங்க, தம்பதியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி வாப்பா போலாம். வாமா. வாடி. மா, என்னம்மா நீ பாத்திருக்க வேண்டாமா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே நான் பதறி போயிட்டேன். இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா. சந்திரசேகர், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுல போய் விளக்கேத்தி சாமியை கும்பிடலாம். இப்ப நமக்கு டைம் இல்லை. அதிகபட்சமா 6 இல்லை 7 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை. ஆமாம்மா, நாம கிளம்பலாம். சந்திரா, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் இன்னும் சாப்பிட கூட இல்லப்பா. அம்மா, அது வந்து இப்போதைக்கு நான் சொல்றத கேளுங்க. அவங்க 2 பேரும் வீட்டுல போய் சாப்பிடட்டும். இப்போ நாம புறப்படுறது ரொம்ப முக்கியம். இங்கதானே நின்னுகிட்டு இருந்தா, எங்க போயிருப்பா? அதுவும் சரிதான். விசேஷத்துக்கு வரவங்கள சாப்பிட வச்சு அனுப்பணும்ல, அதுக்கு இங்க யாராவது இருக்கணுமே. அதான். அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கம்மா. சரி சரி, சாமிஜி சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும். அவர் சொன்ன மாதிரியே பொண்ணு மாப்பிள்ளை கிளம்பட்டும். அப்பா, 2 பேரும் என் கூடயே கார்ல வந்துருங்கப்பா. இல்ல குட்டிமா, அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்கல்ல, நான் அம்மாவை தனியா கூட்டிட்டு வரேன். சரிப்பா, அப்ப நான் முன்னாடி போறேன். அம்மாவை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா. சரி, நாம நம்ம கார்ல போயிடலாமா? அப்பா, சரிங்க. எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? டேய், என்னடா வசந்த் இப்படி பேசுற? நாம தானே இருந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். ஏங்க,
மறு வீடெல்லாம் இன்னைக்கு வேணாம். நாள் நல்லா இல்ல, இன்னொரு நாள் வச்சுக்கலாம். என்ன சொல்ற? நல்ல நாள் இல்லையா? கல்யாணமே இன்னைக்கு தானே வச்சிருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமாவே பேசாதீங்க. சொல்றத புரிஞ்சுக்கோங்க. வசந்த், உனக்கு முடியலன்னா நீ வீட்டுக்கு கிளம்புப்பா. சரிம்மா. சந்திரா, நான் கொஞ்சம் முன்னாடியே போறேன். நீ கஸ்தூரி கூட்டிக்கிட்டு பின்னாடி வா. சரிம்மா. கஸ்தூரி, பார்த்து பத்திரமா. நீங்க வாங்க தங்கச்சி, நாம போலாம். தங்கச்சி ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்களே, உடம்புக்கு ரொம்ப முடியலையா? ஆமா சார், அவ கொஞ்சம் டயர்டா இருக்கா. சரிப்பா, நாங்க கிளம்புறோம். நீங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா, நீங்க போங்க. அப்ப சரி, நாமளும் பேசாம கிளம்பிடலாங்க. சரி, நாம போலாமா? ஆமா, கிளம்பலாமா? சரி, வா. வா. வாங்க, வந்தவங்களை எல்லாம் சாப்பிட சொல்லுங்க. இங்க பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும், சரிங்களா? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருக்கு. வா. சந்திரசேகர் சார், கவலைப்படாதீங்க. சுவாமிஜி, என்னால கலங்காதீங்க. சரி சரி, நாம இப்ப உடனே வீட்டுக்கு போயாகணும். நீங்க போங்க, நான் இவளை கூட்டிட்டு வரேன். சந்திரசேகர், எனக்கு புரியுது, ஆனா நமக்கு நேரம் இல்லை. நாம பண்ண இன்னும் நிறைய வேலை இருக்கு. சார், மேடம் ரொம்ப நேரமா நிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் அவங்க நிக்க கூடாது. நாங்க போய் மேடத்தை உட்கார வைக்கிறோம் சார். சரி, வாங்க போலாம். ஓகே சார். வா. விசேஷத்துல வந்து கலந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா அந்த கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த காதல் ரொம்ப காலத்துக்கு நீடிச்சிருக்கணும். சாகுற வரைக்கும் அது இருக்கணும். ரெண்டு பேருக்கும் என்னுடைய மேரேஜ் விஷஸ். வந்த வேலை சிறப்பா முடிஞ்சது. நான் அப்படியே கிளம்புறேன். அண்ணா, இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிச்சு, உடனே போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம்ல. ஆமாண்டா, ஒரே ஒரு வாரம் எங்க கூட இருந்துட்டு போலாம்ல. ஏற்கனவே உன் கல்யாணத்துல என்ன பார்த்து எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுமா? நீ எப்ப கல்யாண சாப்பாடு போட போறேங்கிறதா. நான் போய் அதுக்கான வேலையெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிக்க வேண்டாமாப்பா? அண்ணா, நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களாண்ணா? மண்டபத்திலே யாராவது நல்ல பொண்ணா கிடைச்சா ப்ரப்போஸ் பண்ணலான்னு தான் பார்த்தேன். அந்த பொண்ணு கொடுத்து வைக்கல. அந்த மாதிரி ஒருத்தி இது வரைக்கும் என் கண்ணில் மாட்டல. இனிமே கிடைச்சா பாப்போம். ஓகே, சரி, ஃப்ளைட் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒன்று சொல்றேன். உங்களுக்கு இங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. தயவு செஞ்சு என்ன மூணாவது மனுஷனை மட்டும் நினைக்காதீங்க. நான் எப்போ உங்க ஃபேமிலியில ஒருத்தங்கிறது மட்டும் மறக்காத. நான் எங்க இருந்தாலும் உனக்காக ஓடி வந்து நிப்பேன்டா. சரியா? சரிடா. ஓகேடா, பாத்து பாய்மா. ஓகே, ஹாப்பியா இருங்க. டேக் கேர்.